ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, யூஷுவல் டே இன் மை லைஃப் டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ். எனக்கு எப்போவுமே மார்னிங் சீக்கிரமாக எழுந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வெளியே சாப்பிடல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போவுமே இருக்கும். பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சம்மர் லீவில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பிகாஸ் என் எனர்ஜி ஃபுல்லாகவே மார்னிங் கிட்ஸை பார்த்துக்கிறதுலே போயிடுது. ஃபுல் ட்ரைன் அவுட் ஆகி தூங்குறதுனால செம்மையாக தூங்கிடுறேன். மார்னிங் எழுந்துக்க முடியல. அண்ட் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி நான் கீரை பருப்பு கடையல் தான் செஞ்சேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் பசங்க 2 பேருக்குமே பருப்பு கீரை கடையல் ரொம்பவே பிடிக்கும். இதை புளி போட்டு செய்கிறத விட பருப்பு போட்டு செய்கிறத ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் நான் பருப்பு கழுவுற தண்ணியை தனியாக எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் நான் இந்த பருப்பு கழுவுற தண்ணியோ இல்லை அரிசி கழுவுற தண்ணியோ வேஸ்ட்டாக பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அதை நான் எடுத்து வச்சு அது கூட இன்னும் தண்ணி ஆட் பண்ணி என்னோடய செடிக்கு ஊற்றுறேன். அது மூலயமா நான் விசிபிளான க்ரோத் என்னோடய செடியில் பார்க்குறேன். ஸோ இந்த கீரை பருப்பு கடையாளுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா தண்ணியில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் வாட்டர் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதாவது இந்த வீடியோ எடுக்கும் போது நார்மலாக 10 to 15 மினிட்ஸ் நான் ஊற வைப்பேன். பட் கீரை இப்போ தான் வாங்கணும் அப்படின்றனால அதை உரிக்கிற வரைக்குமே, அதாவது பிரித்து எடுக்கிற வரைக்குமே எனக்கு டைம் இருக்குது. ஸோ தட் பருப்பு நல்லா ஊறும், ஆல்சோ நல்லா வெந்து வரும். அண்ட் அது ஊற வச்சதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி கழுவின தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுப்பேன் செடிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே நம்மளோட பப்புக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் நல்லா வேக வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மார்னிங் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் அவர் கையில் கொடுத்து ஊட்டி விட வச்சிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அவர் பீட்ரூட் சாப்பிட்றதுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவார். ஸோ பீட்ரூட் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் அண்ட் கொஞ்சம் பெப்பர்ஸ் சேர்த்து வேக வச்சு எடுத்துடுவேன். இந்த வெயிலில் இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, பட் கிச்சன் பக்கம் போகவே முடியல. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. அண்ட் வேர்வை தண்ணியில் குளிச்சிட்ருக்கேன் நான் லிட்ரலாக. அண்ட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எனக்கான மார்னிங் ட்ரிங்க்கை நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நான் டெய்லி 2 காஃபிஸ் எடுத்துருந்ததை 1 நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 லெமனுக்கும் கம்மியான குவான்டிட்டி லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வார்ம் வாட்டரை அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். இது வார்மாக இருக்கும் போதே குடித்தாதான் ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாயெல்லாம் பண்ணும். ஸோ நான் டக்குன்னு குடிச்சிடுவேன். இது பொறுமையாக உட்காந்து குடித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் கடகடன்னு குடிச்சிடுவேன். அண்ட் இப்போ கீரை கடைகளுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் 2 வெங்காயம் அண்ட் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம குக்கரில் சேர்க்க போகிறதுனால ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீசஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நான் அப்படியே பப்புக்கும் கொடுக்க போகிறதுனால அதில் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துட்டேன். அண்ட் கட்டி பெருங்காயம் தான் நான் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்தோம்னாலே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப நேரமே ஊற வச்சிட்டோம். சும்மா உட்காந்து நம்ம கீரை பிரிச்சிட்ருக்கோம், செம்மையாக போர் அடிக்கும். கீரை பிரிக்கிறதுன்னு இல்லை, எந்த வேலையை நம்ம செய்கிறோன்னாலும் சும்மாவே இது பண்ணும்போது என்னென்னமோ தாட்ஸ்லாம் ஓடும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் மோஸ்ட்லி எதனா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அப்படியே என்னோடய வேலையை செய்வேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்டாகவும் இந்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் என் வேலையும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் நம்ம மணிமேகலை சிஸ்டரோட பர்த்டே விலாக் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட க்ரோத்தை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஆஸ் அ கேர்ளாக. அண்ட் ஆஸ் அ கப்புளாக அவங்க ஒரு வெரி பிக் இன்ஸ்பைரேஷன் டு நிறைய பேருக்கு. அதுவும் இந்த ஜென்ரேஷனில்
அடிக்கடி டிவோர்ஸ் அது இது நம்ம நிறைய நியூஸ் கேட்குறோம். பட் வந்து அவங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எந்த லெவலில் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஐ ஹார்ட்லி விஷ் தம் இதே மாதிரி அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் அதே சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணுன்றத. ஓகே, நவ் கம்மிங் டு த குக்கிங். நான் வந்து கீரை குழம்புக்கு எப்போவுமே கீரை பருப்பு கடைகளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை கருணைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை வாழைக்காய் ஃப்ரையோ சூப்பராகவே இருக்கும். நான் இந்த தடவை வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சேன். பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி தண்ணியில் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்க மண் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பெரிய பொட்டேட்டோவாக இருக்கனால இதை நான் ஒரு 4-5 பீசஸாக கட் பண்ணி வந்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் வேக வைக்கிறதுக்கு. ஸோ தட் பொட்டேட்டோ சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்ன்றது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பக்கம் நம்மளோட பருப்பு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அண்ட் இப்போது நம்ம வந்து உரித்து வச்ச கீரையை ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அதை வந்து பருப்பு கூட சேர்ந்து கடைஞ்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கடையணும். வேக வைக்கிறதுக்கு வந்து இதை நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு, அதாவது நம்ம குக்கர் லிட்டே போட்டு க்ளோஸ் பண்ணனாலே அந்த புழுக்கத்திலே வந்து கீரை நல்லா வெந்துடும். அண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ மேலே வச்சுருந்த கீரை எவ்வளோ கீழே வந்திருக்கு பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் என் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா வந்து இதை கடையிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கடைஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவோட காரம் இன்னும் அதிகமாக இறங்கிடும். அதனால நான் கடையிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போது இதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணோம். நான் வந்து பூண்டை, நீங்கள் வேணும்னா பூண்டை பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து தோலோடு தான் பூண்டு செய்வேன். பிகாஸ் எங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்கா பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இந்த தாளிப்புலேருந்து வெறும் காஞ்ச மிளகா மட்டும் எடுத்து போட்டு கடைஞ்சிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கல்லுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டு மொத்தமாக சேர்த்து கடைச்சி எடுத்துக்கலாம். நான் மறந்துட்டேன். யூஸ்வலாக கல்லுப்பு போடும்போது எந்த ஒரு குழம்பும் இன்னும் அதிகமான டேஸ்ட் இருக்கும். தூள் உப்பு போடுறத விட கல்லுப்பு போடுறது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எக்ஸஸான வாட்டரை வந்து அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ தாளிப்பையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், ஃபைனலி நம்மளோட ஹெல்த்தியான பருப்பு கீரை கடையல் செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் த டேஸ்ட் வாஸ் ஸோ எம்மி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்கின் வந்து எவ்வளோ ஈஸியாக பீல் ஆகி வருது பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வெறும் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்து அந்த மசாலா வேகிற அளவுக்கு நம்ம இதை பொரிச்சு எடுத்தோம்னாலே போதும். ஸோ அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை வந்து அப்படியே அதில் சேர்த்துட்டு ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம
ஃப்ரை பண்ணும்போது மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஏன்னா நம்ம அதில் புளி தண்ணி வேறு சேர்த்துருக்கோம். ஸோ மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் புளி தண்ணி ஊற்றிருக்கனால சீக்கிரமாக கெடவும் செய்யாது. ஸோ நான் குக் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் எழுந்து கிளம்பி பசங்களையும் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டார். அண்ட் இப்போ வந்து இவங்க அழுதுகிட்டே மேலே போகிறாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது வந்து என்ன தான் அழுதுட்டு போனாலும் வரும்போது ரொம்பவே ஜாலியாக வருவான். அண்ட் அப்படியே ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணுறதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். யூஷ்வலாக சாப்பிட போகும்போது அழுதுட்டு போனாலும் வரும்போது சிரிச்சிட்டே வருவான். பட் இப்போ வந்து மூட் சரியில்லை போல இருக்குது. அதனால் ரொம்பவே கிராங்கியாக இருக்கான். ஆல்சோ அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அதனால் கட கட கடன்னு வண்டி அவங்க அப்பா எடுத்துகிட்டு கிளம்புறதுக்குள்ளே ஓடி போகிறாரு அவர். அண்ட் இந்த குக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து இவ்வளோ மெஸ்ஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடும். இன் பிட்வீன் நான் குக் பண்ணும்போதும் வந்து ரொம்ப அழுக்காகாத சாமான்லாம் நான் உடனே கழுவிடுவேன். அப்படியும் வந்து இந்த அளவுக்கு வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும் கிச்சன். ஸோ அதுக்கான ஒரு 45 மினிட்ஸை வந்து நம்ம இப்போ இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன். ஓகே, இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் நிறைய காக்ரோச்சஸ் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ரோச்சஸ் க்ளீனிங் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு வீடு ஃபுல்லாக ஃப்ரம் மேல் மாடியிலேருந்து கீழே வரலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு வர வச்சாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா காக்ரோச்சும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து சரி இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது. பட் வந்து அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து தைலம் மாதிரி இருந்துச்சு. 2 பக்கமும் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 2 மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வுக்கு கீழே ஆக்சுவலாக வந்து இந்த என்னோடய கிச்சனில் வந்து ஏற்கனவே ஹாப் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கடப்பாக்கல் போட்டு வச்சுருக்கனால அதுக்கு அடியில் நிறையா வந்து காக்ரோச்சஸோட முட்டை இருந்துச்சு. அதனால தான் நான் மெயினாக அங்கே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிங்க்கு கடையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த க்ளீனிங் சர்வீசஸ்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டேப்லெட்ஸ் வந்து நான் ஒரு 1 வீக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ எதுவுமே இப்போதைக்கு எந்த காக்ரோச்சஸும் இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்களும் அந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் கிச்சன் இப்படி தான் இருக்குது. குட்டி பாப்பாவை சாப்பிட வைக்க அவங்க அப்பா தள்ள கட்டிட்டேன். பட் பெரிய பொண்ணு சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அண்ட் இதுதான் அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். அந்த ஆம்லெட் இருக்க பிளேட் தான். மீதி 2 நானும் என் பையனும் சாப்பிட்டோம். அண்ட் அது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் அவரை வந்து மார்னிங் ஒரு நேப் எடுக்க வைப்பேன். இது ஒரு லாங் நேப்பாக இருக்கும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்னாச்சும் தூங்குவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் கூட சேர்ந்து தூங்கிடுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அந்த டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி நான் தூங்கிட்டேன். அண்ட் எழுந்து வந்து பார்த்தா இங்கே இப்படி ஒரு ரணகலம் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து பெயிண்டிங் கலரிங்லாம் பண்ணுறன்ற பேரில் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. பட் அவங்க வரைகிறது எனக்கு ஓகே தான். என்னென்னா பாப்பா கிட்டேருந்து எல்லாத்தையும், அதாவது என் பையன்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி வைக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அண்டு தூங்கி எழுந்து இப்படி தான் ஒரு ரொம்ப ஸ்லீப்பியான ஃபேஸில் நான் இருக்கேன். அண்ட் இப்போ தான் நாங்கள் மதியான சாப்பாடே சாப்பிட போகிறோம். ஸோ மதியான சாப்பாடு வந்து ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கீரை கடையல் அண்ட் கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை ஆம்லெட். இன்றைக்கி ஒரு புடின்ற மாதிரி நல்லா எம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ஈவினிங் ஒரு 6 போல் வந்து எனக்கு கண்டிப்பாக காஃபி குடிச்சே ஆகணும். ஏன்னா ரொம்பவே தலைவலி வந்துடும். கிட்ஸை வந்து தனியாக மேனேஜ் பண்ணுற எல்லா மாம் ஆர் டேட் எல்லாருக்குமே தெரியும், வித்தவுட் காஃபி சுத்தமாக முடியாது. அதனால் வந்து காலையில் எப்படியும் அந்த லெமன் டீ குடிக்கும்போது ரொம்ப அறக்க பறக்க குடித்த மாதிரிலாம் இல்லை. இந்த காஃபியை வந்து நான் எவ்ரி சிப் என்ஜாய் பண்ணி ரொம்பவே பொறுமையாக குடிப்பேன். அது வந்து ஹெவன்லி ஃபீலாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜாக் ஃப்ரூட் சீசன். ஸோ அதனால் வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து கிடச்சிது. அதை வச்சு நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக பிரித்து மிக்சரில் போட்டுட்டு அது கூடவே வந்து 1/4 கப் ஆஃப் சுகர் அண்ட் 1 கப் ஆஃப் மில்க் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணேன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக 2 பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த முக்கால்வாசி பிளெண்ட் பண்ண இது வந்து ஒன்றுத்துலேயும் இன்னொரு கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. ஒரு 2 பலாசொலையை மட்டும் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணும்போது வந்து அதை மேலே போட்டு சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு சாப்பிங் போர்ட் பற்றின ரிவ்யூ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருப்பேன். வாங்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இப்போவும் வந்து வெயிட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் வந்து இதில் நிறையா கிராக்ஸ் விழுது. எனக்கு வந்து இது நல்ல வுட்டான்னு தெரியல. என்ன தான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டாலும் இதில் பூஞ்சை பிடிக்குது. ஸோ இதை வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நவ் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜாப். ஒரு பெரிய பெரிய தலைவலி. துணி துவைக்கிறத விட துணி மடிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதை விட ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னா, நம்ம வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்கன்னா நம்ம மடித்து வச்ச துணியை அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான். ஸோ இதை நான் மடிக்கிறேன்னும் போது கீழே அவங்கள எதுனா விளையாடுறதுக்கோ இல்லை எதனா ஒன்று என்கேஜ் பண்ணி வச்சுட்டு தான் நான் மேலே வந்து மடிக்க வைக்க முடியும். இல்லைனா என் பின்னாடியே வந்து நான் மடித்து வச்ச துணி எல்லாத்தையுமே கலைச்சி வச்சுருவாங்க. அட் த சேம் டைம் கீழே வந்து நான் மேலே துணியெல்லாம் மடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே கீழே எதனா ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலி துணி எல்லாத்தையுமே மடித்தாச்சு. அண்ட் இதை வந்து அந்தந்த பிளேசஸில் வைக்கணும். அண்ட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டே. நம்மளோட ஐஸ்கிரீம்ஸ்லாம் எந்த லெவலில் வந்திருக்குன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 12 hours கிட்ட வந்து இதை நான் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து கார்ன்ஃப்ளவர் போடாமல் செஞ்சது. இந்த பாக்ஸில் இருக்கிறது கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சது. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சேம் தான். பட் வந்து இந்த டெக்ஸ்சர் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சது வந்து ஒரு மாதிரி மாவு தன்மை இருக்க மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. கூடவே நான் கொஞ்சம் முந்திரி அண்ட் பாதாம் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை நான் கொடுத்துருப்பேன். திஸ் இஸ் ரியலி அன் அமேசிங் ப்ராடக்ட். நீங்கள் பிளைண்டாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். நம்ம பாயசம் செஞ்சனாலோ இல்லை எதுக்காக இருந்தாலுமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். என் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதில்ல, நிஜமாகவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தனால. தாங்க முக்கியமானவங்களே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்குன்ற சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு என்ன ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.